இன்னைக்கு மாமா மீ கோழிங் ஸ்டைலில் என்னோட அண்ணி பரட்டியிருந்தாங்க. ஸோ என்னென்ன பொருள் பாய்ச்சிருக்கோம், அதுக்கப்புறம் எப்படி செய்கிறோம் எல்லாம் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதேபடி பார்த்து ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இந்த பிணையங்கள் ஒரு கடையில் மீ கோழிங் சாப்பிட்றோம்ல, அந்தமாரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. மீ கோழிங் எப்பொழுதுமே நம்ம சாதாரணமாக பரட்டி சாப்பிட்றத விட இந்தமாரி உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க. அது ஒரு மாதிரி கடையில் சாப்பிட்ற ஃபீலாக இருக்குது அண்ட் ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. நம்ம வேண்டுன்ற அளவுக்கு நம்ம இன்னமும் போட்டு சாப்பிடலாம் தாராளமாக. கடையில் விலையா இருக்கும் அண்ட் இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு தருவாங்க. ஸோ நீங்கள் இந்தமாரி ஒரு ஒன் ஷாட்டாக சமைக்கும் போது உங்கள் ஃபேமிலியும் திரும்ப தம்பா பண்ணுறதா இருந்தாலும் தம்பா பண்ணி அவங்க தாராளமாக சாப்பிடுவாங்க. ஸோ என்னென்ன பொருட்கள் என்னென்ன பாய்க்கிறோம் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நான் நாங்கள் ஊற்றுனது அது ஊடான அதோட மண்டலம் இருக்குல்ல, அதை நீங்கள் சுத்தமாக கழுவிட்டு ஒரு சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் வேக வச்சு அதை நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. ஸோ மிளகா சாதம்லாம் வேகும் போது அந்த பேஸ்ட்டை நீங்கள் இதில் போட்டு சமைக்கும் போது அந்த மீக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ஒரு கடையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எங்களுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.